இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன முட்டைக்கோஸ் துருவி வச்சது, 5லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். இதில் வந்து நான் நான்ஸ்டிக் பேனில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏன்னா இது நல்லா வறுவல் மாதிரி வரணும். ஸோ இது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதையும் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். துருவி வச்சு நம்ம அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஓரளவுக்கு பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை இது நல்லா ரோஸ்ட் மாதிரி வரணும். இப்போது நல்லா பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு திருப்பி நல்லா அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து நான்ஸ்டிக்கில் நம்ம செய்கிறதுனால அடி பிடிக்காது. அப்பப்போ நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ரோஸ்ட்டாக வரணும். அதை எடுத்தாலே நல்லா உதிரியாட்டு நல்லா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த முட்டைக்கோஸில் வந்து நிறையா மருத்துவ பலன்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டயட்டில் நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பொரியலாவோ இல்லைனா முட்டைக்கோஸில் வந்து தண்ணியை கூட எடுத்து குடிச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து நிறையா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முட்டைக்கோஸ் ஜூஸ்லாம் வந்து குடித்தோம், ஆனால் முட்டைக்கோஸில் ஏதாவது நம்ம ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்து நமக்கு வெயிட் லாஸுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அல்சர் இருக்கிறவங்க கூட இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து ஈஸியாக ஹீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முட்டைக்கோஸை வந்து உங்களோட டயட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரே மாதிரியாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் குழந்தைகளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும். நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படின்னா நம்மளோட முட்டைக்கோஸ் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.